தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிமிடம் ஜோதிடம் ஜாதகம் உங்களுக்கு சாதகமா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழங்குவதற்காக நான் பிரியவதனா. நமது பல்வேறு கேள்விகளை கேட்கவிருக்கிறோம். நேயர்கள் உங்களது சந்தேகங்களை தொடர்பு கொண்டு கேட்கவிருக்கிறீர்கள். முன்னதாக நமது அரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் AR பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. தெய்வீக ஜோதிடர் அவர்கள். சார் வணக்கம் சார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நேயர்களே, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வருடம் இதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட சந்தேகங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி முதல் கேள்வியாக நம்ம சார் கிட்ட கோ பூஜையை பற்றி சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்னது சார்? பொதுவாகவே கோ பூஜை அப்படின்னா மாடு கண்ணு சேர்ந்து சில ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்குது. ஆயுள் பாவமே கெட்டு போயிருக்கு, ஆயுள் பாவனுடைய திசை நடந்துகிட்டு இருக்கு, இல்லை தீராத வியாதிகள் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் கோ பூஜை சொல்லுவோம். அந்த கோ பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் கோ தானம் வேறு சொல்லுவோம். கோ பூஜை வேறு, கோ தானம் வேறு. இதை ரெண்டுத்துக்கும் அர்த்தம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கோ பூஜைங்கிறது பசுமாட்டுக்கு நம்ம பூஜை பண்ணுறது, கோ தானங்கிறது பசுமாட்டையே தானம் பண்ணுறது. இந்த பசுமாட்டை தானம் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் மாடு கண்ணை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 196 வகையான கோதானம் இருக்குது. ஒரு தானம் ரெண்டு தானம் இல்லை, 196 தானத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு இருக்குது. அப்படிப்பட்ட தானங்கள் செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும். அதுவும் அந்த கோவில் இருக்கிற ஒரு முடிக்கு உண்டான பலன். எவ்வளவு முடி இருக்கும், ஒரு வருஷத்துக்கு உண்டான தீனிக்கான பணமும், அதே மாதிரி அந்த கண்ணுக்குட்டிக்கு தேவையான பணமும், இதை ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கணும். ஏதோ நான் பணம் கொடுத்துட்டேன் சார் நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படிங்கிறத விட வாரத்துக்கு ஒரு முறை போய் பார்க்கணும். நம்ம தானம் வாங்கினவர் இதை எப்படியெல்லாம் வளர்க்குறாரு, எப்படியெல்லாம் அதுக்கு போஷக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் அவர் பால் கறந்து வெறும் பணம் சம்பாதிக்கிறாரா, அதை இம்சை பண்ணுறாரா, அதுக்கு தீனி போடுறது இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். உடம்பு சரி இருக்கா சரியில்லையா, அதை நல்லா பார்த்துக்கிறாரா அப்படிங்கிறத தானம் கொடுத்தவங்க போய் பார்க்கணும். ஓகே சார். நம்மளோட நிகழ்ச்சியோட முதல் காலர் இணைஞ்சிருக்காங்க. மரியதினா ஊட்டிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. மரியதினா, உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் சொல்லுங்க கரெக்டா. ஓகே மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். பிறந்த தேதி 22/3/2002. எத்தனை மணிக்கு பிறந்தீங்க மேம்? 12:15 மதியானம் சார். எந்த ஊரில்? ஊட்டி. இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ ஊட்டியில் தான் இருக்கு சார். வெரி குட், சந்தோஷம். உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 23 வயது, 14 நாட்கள், குரு மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. செய்யும் தொழிலில் இடமாற்றம், அதிக சம்பளம், மன நிம்மதி, சந்தோஷம் இது கிடைக்குமா? எனக்கு ஊர் விட்டு ஊர் போக முடியுமா, இடம் விட்டு இடம் மாற முடியுமா அப்படிங்கிறது தான் இவங்க கேள்வி. என்னம்மா? எஸ் சார். அம்மா, இந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்குது, தெரியல உங்களுக்கு? பஞ்சபாண்டவர்கள் வந்து வழிபட்ட தலம். அங்கு வழிபட்டு தான் அவர்களுக்கு இழந்த பொருட்கள், செல்வமெல்லாம் கிடைச்சது. அவங்களுக்கே கிடைச்சுன்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்காதா? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையும், ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும், நல்ல குடும்பமும் உனக்கு அமையாதா? ஆகவே ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் அந்த கோவிலில் போயிட்டு பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு கோல்டாக இருக்குது, மழையாக இருக்குது, என்னால் அங்கே போக முடியாது அப்படின்னா காலையில் போயிட்டு வந்துடுங்க. காலையில் 10:30லேருந்து 12 மணிக்குள்ளே போயிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அபிஷேகம் பண்ணிவிட்டு, அந்த தேங்காய் சிதற்காய் உடைப்பாங்க. அதுதான் அந்த கோவிலினுடைய ஒரு தத்துவம். அந்த சிதற்காய் போட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல உத்தியோகமும் திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி மரியதினா. அடுத்ததாக ரூபேஷ் பாண்டிச்சேரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. ரூபேஷ், உங்களோட சந்தேகத்தை சாரிடம் கேட்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். ரூபேஷ் சொல்லுங்க. 6/5/2012 மேடம். எத்தனை மணிக்கு? காலையில் 4:36 சார், ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை காலையில். ஆமாம். வெரி குட், தெளிவாக சொன்னீங்க. சுவாதி நட்சத்திரம், துளாராசி. படிக்க மாட்டேங்கிறான் பையன். இருங்க, நான் சொல்கிறேங்க. பாவங்க, ஏங்க
புகார் பட்டியல் நிறைய பெருசாக வச்சுருக்கீங்க. அகலமான நெற்றி, பெரிய கண்கள், நீண்ட தோள்கள், டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு, இப்படி இருக்கான். ஆனால் வெரி பிரில்லியன்ட் சார். அவன் நல்லா வரைவான் சார். கண்ணில் கண்ணாடி போட்டது. ஆமாம். அவன் பேர் என்ன? ரூபேஷ். பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ அவனுடைய ஜாதகத்தில் நல்லா படிப்பான் சார். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு வருவான். இவங்ககிட்ட நீங்கள் எப்படி வேலை வாங்கணும்னு நான் சொல்லித்தரேன். இந்த லெசனை நீ முடிச்சிட்டின்னா உனக்கு நான் இது வாங்கி தரேன், இந்த படிப்பை நீ முடிச்சிட்டின்னா நான் உனக்கு இது பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு வந்து ஆசை வார்த்தையும் நிதானமும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் பண்ணணும். இவனை தயவு செஞ்சு பௌர்ணமி நாட்களில் வந்து பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் பால் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை சாப்பிடுங்க. முதல்ல அந்த ஆங்ஸைட்டி போகும், பதட்டம் போகும், மனோ தைரியமும் நிம்மதியும் வரும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை விட்டுருவான். நீங்கள் பாண்டிச்சேரியில் எங்கே இருக்கீங்க சார்? வெரி குட். அந்த பக்கத்துலேயே உங்களுக்கு சித்தர் சமாதி இருக்குது. அந்த கோவில் சொன்னாருங்களே, விசேஷம் இன்னொன்று தெரியுங்களா? பாரதி பாடின குயில் பாட்டு அங்கே தான். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில். அந்த கோவிலில் உள்ள குளத்தில் மீன்களுக்கு வந்து பிஸ்கெட் வாங்கி போடுங்க. மற்ற கோயிலெல்லாம் பொரி வாங்கி போட்டால் சாப்பிடும். அந்த மீன்கள் வந்து பிஸ்கெட் போட்டால் தான் சாப்பிடும். இவனை கூட்டிகிட்டு போய் சேர்ந்து போடுங்க. என்ன கரெக்டுங்களா? போய் செய்யுங்க. நல்லா படிப்பான் சார். அவனை அரவணைச்சு போங்க. நெகட்டிவாக போகாதீங்க, பாசிட்டிவாக போங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சுந்தராம்பாள் காரைக்குடியிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. சுந்தராம்பாள், உங்களுடைய தேதி, மாதம், வருடம், பிறந்த தேதி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுங்க. நேரம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கீர்த்திக்காக கேட்குறேன். எம் தாரணி, 2000 வருஷம், செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி, வியாழக்கிழமை, அதிகாலை 5:32, பூரட்டாதி, கும்பராசி. ரொம்ப தெளிவா போயிட்டீங்களே. என்ன வேணும் உங்களுக்கு? இவங்க பேத்தி பார்த்தீங்களா? பேத்தி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இல்லை? எப்படிப்பட்ட படிப்பு அமையும், எப்படிப்பட்ட வேலை அமையும், எப்படிப்பட்ட திருமணம் அடையும்? இந்த 3 கேள்வி கேட்கறதுக்கு தான் அப்படியே நின்று தவம் இருந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க. கரெக்டா? அம்மா, இவளுக்கு சனி மகா திசை நடந்துக்கிட்டு இருக்கு. உடம்பு கொஞ்சம் படுத்துது. இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. நல்ல லேடி டாக்டர்கிட்ட இவளை கூட்டு போய் காட்டுங்க. 2வது, இவளுக்கு 7.5 சனி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முறை திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபமும் அந்த பிள்ளை போடலனா கூட நீங்கள் போய் போட்டு வாங்க. அவளுக்கு உடல் ஆரோக்கியம், மன தைரியம், மன சோர்வு போகும், இரும்பு சத்து நல்லா கூடும். வேற என்ன கேட்கணுமோ கேளுங்க. திருமணம் இன்னும் 1 வருஷம் போகணுமா? குரு பலன் இப்போ இல்லை. எக்ஸாக்ட்லி ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக பையன் இருப்பான். அசலில் தான் அமையும். நல்ல வாழ்க்கை வரும். ஜாதகம் வந்ததுன்னா கொண்டு வாங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக அபர்ணா வண்டலூர்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. அபர்ணா, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வயது கரெக்டாக சொல்லுங்க. இதெல்லாம் பேர் அபினேஷ் குமார். பிறந்த தேதி 25/9/1996. எத்தனை மணிக்குமா? காலை 5:20. அன்னைக்கு என்ன கிழமைம்மா? வியாழக்கிழமை. ஒரே நிமிஷம்மா. புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. கரெக்டா? இல்ல, புதன்கிழமை, கும்பராசி, சதய நட்சத்திரம். வியாழக்கிழமைன்னு இப்போ மாற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் திருப்பியும் புதன்கிழமைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு பயோடேட்டா தப்பு பண்ணிங்கன்னா கூட தப்பாயிடும் இல்லைங்களா? நீங்கள் இப்போ வியாழக்கிழமைன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ இல்லைங்களா? சொல்லக்கூடாதுமா. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ப்ரிடிக்ஷனே தப்பாக போயிடும். ஏன்னா இது கணக்கு போட்டு சொல்கிற இடம். எனக்கு சாமி வந்து சொல்லுது, உடுக்கடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், அதெல்லாம் கிடையாது. அப்சல்யூட்லி மேக்ஸ். கொஞ்சம் இருங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி. கரெக்டாமா? முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்காமா? இது யாருடைய ஜாதகமா? கண்ணாடி போட்டுருவார், தெளிவாக பேசுவார், அன்பானவர், பாசமானவர், எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1, இவரது திருமண வாழ்க்கை.
2 இவரது நல்லபடியாக ஒரு வாழ்க்கை இவருக்கு எப்போ அமையும், தொழில் எப்போ நல்லபடியாக அமையும், இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டாமா? ஆமா. ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு இவர் போயிட்டு வரணும். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு மஞ்சள் ஆடை வந்து சுவாமிக்கு தானம் பண்ணோம். அந்த மாதிரி தானம் பண்ணி நெய் தீபம் போட்டு வந்தால் இவருக்கு நல்ல உத்தியோகமும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடையும் போகும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறாரு, அதுவே இவருக்கு உடம்பு பாதிக்கும். ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பார். சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்கள். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக மோகனா கோவையில இருந்து இணைஞ்சிருக்காங்க. மோகனா, யாருக்காக கேட்க போறீங்க? தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. பொண்ணுக்குங்க சார். சொல்லுங்க மேம். வணக்கம் சார். சார் பொண்ணு பேரு பூஜா ஸ்ரீங்க. 10/4/2004 பிறந்தது. 6/10 காலைங்க. கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க. சனிக்கிழமை பிறந்திருக்காங்க சார். வெரி குட். என்ன நட்சத்திரம்? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. கரெக்டா? ஆமா. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க சார். படிப்புல நல்லா வந்துருவாளா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா? பயங்கரமாக பேசுகிறா சார். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இன்றைக்கி அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம், வர்றவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் வேணா இஷ்டம் இருந்தால் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு வாயடி அடிக்கிறா சார். இவளுடைய ஜாதகத்தில் நல்ல பொண்ணுமா, கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். இப்போ இவளுக்கு இடமாற்றம் வரப்போகுது. அதிக பொறுப்புள்ள இடத்துக்கும் வருமானத்துக்கும் இவள் நவம்பர் மாதத்துல இருந்து இடமாற்றம் வரப்போகுது. திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இவளை கூட்டிக்கிட்டு திருநாகேஸ்வரம் இல்லைன்னா திருப்பாம்புரம் இந்த 2 கோயில்களுக்கு போயிட்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணுறீங்களாம்மா? சார் இப்போ ரொம்ப நாளா இல்லைங்க சார். இப்போ மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வர்றேன். தயவு செஞ்சு நீங்கள் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணலனா இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கத்தான் செய்யும். 5 வருஷமாக நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஆகவே தயவு செஞ்சு உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறத மனசில் வச்சுங்க. இதில் அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார். குலதெய்வ வழிபாடு மட்டும் உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி, அவங்க சொல்கிறது தான் செய்யணும். தயவு செஞ்சு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம், செய்கிற தொழிலில் மேன்மை, திருமண வாழ்க்கை இது அத்தனையும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக விருதாச்சலம்ல இருந்து சரத் இணைஞ்சிருக்காரு. சரத், யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. 10/5/1996. எத்தனை மணிக்கு சார்? 11:10 சார். காலையில் 11:10 சார். இது யார் ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம் சார். ரத்ன ஜாதகம். வெரி குட். புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், அபிட்ட நட்சத்திரம், மகர ராசி. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா? சார் எனக்கு என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க சார். என்னுடைய ஜாதகம் பார்க்குறீங்களே, என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? 7.5 சனி முடிஞ்சு போச்சு சார். இனிமேற்பட்டு உங்களுக்கு தொழிலில் மேன்மை, வருமானம், ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு சின்ன தாந்திரிகமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஊரில் இருக்கீங்க? விருதாச்சலம் பக்கத்தில் ஏதாவது கிராமமா? ஆமாம் சார். என்ன ஊர் பேர் சொல்லுங்கள்? கம்மாபுரம். கம்மாபுரம். ஓகே, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க சார். காலையில் சாயந்தரம் ஒரு அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயில் 2 திரி போட்டு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் 48 நாள் தீபம் போடுங்க. முதல்ல வீட்டில் பணம் தங்கும், துஷ்ட தேவதைகள் விலகும், இஷ்ட தேவதைகள் வரும், குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யும், எல்லாத்தை விட லக்ஷ்மி கடாட்சம் வரும், நல்ல உத்தியோக உயர்வு, வருமானம் இது எல்லாம் கிடைக்கும். 48 நாள் இந்த வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வைதேகி ராமநாதபுரத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வைதேகி, யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வயது, மாதம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் சொல்லுங்க. எனக்கு தான் சார் கேட்கணும். நான் பிறந்த தேதி மாதம் சொல்றேன் சார். 9/6/1994 ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம் சார். எத்தனை மணிக்கு சொல்லுங்க சார்? மணிதான் சார் தெரியல. எந்த ஊர்ல? ராமநாதபுரம் மட்டும், மக்கிலக்கரை, ராமநாதபுரம் பக்கத்துல. வேற ஒன்றும் இல்லைம்மா, அந்த லக்னம் குறிக்கிறது தப்பா போயிடும். லக்னம் குறிக்கல அப்படின்னா சரியா வராது. உடல் பாதையில் அதிகமா இருக்கு சார். அதிகமா மிருகசீரிட நட்சத்திரம்.
மிருகசீரிட நட்சத்திரம் ஓப்பனாக பேசுவீங்க. உங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாய் தான். ஓப்பனாக பேசுவீங்க, எல்லாருக்கும் போய் உதவி செய்வீங்க. உதவி செஞ்சே உபத்திரவத்தில் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். முதல்ல உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம். அம்மா டிவி பார்த்துன்னுக்கிறீங்களா? இல்ல சார், எனக்கு தனியா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். சரி, ஓகே. உங்கள் வீட்டில் கேளுங்க. இந்த பாருங்க, ஒரு 7 எள்ளு எடுத்துங்க, தலைக்கு வச்சு முதல் நாள் ராத்திரி படுத்துருங்க. மறுநாள் காலையில் இந்த உள்ளங்கையில் இந்த 7 எள்ளு வச்சு பால், பசும்பால் அதை வச்சு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் அந்த எள்ளை வந்து கழுவிடுங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அம்மன் கோவிலில் ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிங்க. இன்னையோடு உங்களுக்கு அந்த பீடை போச்சு. உடல் ஆரோக்கியம் மருந்துக்கு கட்டுப்படும், மனோ தைரியம் வரும், தெளிவான வாழ்க்கை அமையும், நல்ல உத்தியோகம் அமையும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சிவசங்கர் ஆரணியில இருந்து இணைஞ்சிருக்காரு. சிவசங்கர், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் கரெக்டா சொல்லுங்க சார். 10/10/1968 சார். எத்தனை மணிக்கு சார்? காலை 6:14 சார், வியாழக்கிழமை. வெரி குட். இது யார் ஜாதகம்? இது என்னுடைய ஜாதகம் தான் சார். வெரி குட், சூப்பர், அட்டகாசமான ஜாதகம். கிருத்திகா நட்சத்திரம். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. இப்போ கூட நான் அப்படியே டிவியில் கேட்குறேன், சார் இந்த பிரச்சனைக்கு எப்படி சார்? ரொம்ப அருமையாக சொல்லுவீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? அதுதான் சார் எனக்கு தெரிலன்னுவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோ பயம், மனோ கிளேச்சம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தாயும் தகப்பனும் கூட பிரயோஜனம் இல்லை, 2 கை 2 காலில் தான் சார் நான் நிற்கிறேன், என்னுடைய சொந்த உழைப்பு தான் சார், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி ஏங்கி என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு சார், எனக்கு எப்போ தான் வருமானம் தங்கும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், மன சஞ்சலம் போகும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. உங்கள் ஊரில் ஒரு சின்ன மலை, அந்த சின்ன மலையில் ஒரு முருகன் கோவில், அந்த மலைக்கு பேர் திமிரி. திமிரி, ஆமாம் சார், ரத்னகிரி மலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் அந்த கோவிலில் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில நீங்கள் போயிட்டு பால் அபிஷேகத்துக்கு ஒரு 3 வாரம் கொடுத்துட்டு வாங்க. மன சஞ்சலம் போகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அந்த முருகனே உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். 3 வாரம் பண்ணி பாருங்க. வாழ்க்கை பலமுடன். ஆல் தி பெஸ்ட். சார், இப்போ ஒரு கொஸ்டின் சார். சனி பயிற்சி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வியாபாரம் இல்லை ஏதாவது தொழில் தொடங்குறது அதெல்லாம் பண்ணலாமா? அது எப்படி நல்லபடியாக நடக்குமா? எப்பவுமே ஒரு கடை வாடகை வாங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, வாஸ்து பார்க்குறீங்க, டெக்கரேஷன் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காமிச்சு இது சரியான தருணமா, நான் புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு பொது பலன் வந்து இப்போ டிவியில் பார்க்குறாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சி வந்து இந்த நிமிடம் ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்தில் என்ன பலன் சொல்லிட்டு ஒரு நிமிடத்தில் சொல்கிறோம். ஆனால் பொதுவாக மற்ற இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன் சொல்கிறாங்க. அந்த பொது பலனை வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது. அப்போது 7.5 சனி நடக்குதா, ராகு தசை நடக்குதா, சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, கேது தசை நடக்குதா, அது வந்து உங்களுக்கு உச்சம் பெற்ற திசையா, நீச்சம் பெற்ற திசையா, அல்லது பகை பெற்ற திசையா, உங்களுக்கு அள்ளி கொடுக்குமா, கிள்ளி கொடுக்குமா, இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம சார் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுங்கள் சார்னா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு ஒரு அடிஷ்னல் பிரச்சனை வந்துடும். ஆகவே எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 7.5 பீரியட்லேயோ அஷ்டம சனி காலத்திலையோ சனி நடக்கும் சனி மகா திசையிலையோ நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார், நம்மளோட ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, நடராஜ் அவினாசியிலேருந்து. நடராஜ், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். உங்களோட பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். சரி, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள். நமஸ்காரம் சார். நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். பையனுக்கு வசரம் பேசுகிறேன். 2/3/2000 வியாழக்கிழமை இரவு 9:23. எங்கே இருக்கார் அவரு? இப்போ அவனாசியில் தான் இருக்கேன். அவரும் அவனாசியில் தான் இருக்காரா? உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. எப்படி சமாளிக்கிறீங்க? கரெக்டாக பேசுவார், தெளிவாக பேசுவார். கரெக்ட் தான், கரெக்டாக பேசுவார். ஊரை விட்டு ஊர் போனால் நல்லா இருக்கும், வீடு விட்டு வீடு
மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறினால் இவருக்கு நல்லா இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைக்கும். சரிங்க சார். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோன்னா நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கோங்க. சரிங்க சார். நல்லா கேட்டுக்குங்க. இல்லைன்னா கூட இதை மறுபடியும் யூடியூப்பில் போடுவாங்க, அதை திருப்பி போட்டு கேளுங்க. சரிங்க சார். நவதானியம் 1 கிலோ வாங்கிக்கோங்க. அந்த நவதானியத்தை ஒரு நாள் ராத்திரி தலைக்கு வச்சு படுத்து தூங்க சொல்லுங்க. மறுநாள் காலையில் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அடிச்சுட்டு அதை புது நெய் போட்டு பிசைஞ்சு பசுமாட்டுக்கு தானம் பண்ண சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் போயிட்டு ஒரு குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. 48 நாளுக்குள்ளே இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் வந்தே தீரும். ஊர் விட்டு ஊர் போனால் நல்லாயிருக்கும். அங்கே இருந்தால் சகவாச தோஷத்தினால பிரச்சனைகள் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சரவணன் திருப்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. சரவணன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். உங்களோட பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் சரவணன். 1985 காலை 5:34. எவ்வளோ பிரமாதமாக சொன்னார் பார்த்தீங்களா சரவணன். அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, அவ்வளோ குயிக். சார் சரவணன், எனக்கு இவ்வளோ கரெக்டாக நீங்கள் சொன்னதுனால டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். சார் உங்கள் வலது கையில் இந்த பாருங்கள், டிவி பாருங்கள், வலது கையில் மோதிர விரல், இந்த மோதிர விரலுக்கு கீழே வெர்டிகலாக ஒரு ரேகை இருக்கா பாருங்கள். ஆமாம் இருக்குங்க சார். இருக்கான். 1 டிகிரி தொட்டு பார்த்தா உங்களுக்கு சூடு ஜாஸ்தி. 2 சமாச்சாரத்துக்காக வந்திருக்கீங்க. 1 செய்கிற தொழில், 2 திருமண வாழ்க்கையில் எப்போ எனக்கு நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், வருமானங்கள் வீட்டில் எப்போ பணம் தங்கும், இதுதான் உங்கள் கேள்வி. சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 2வது, இந்த 7.5 பீரியடில் தான் சொந்த வீடு, வாகனங்கள், நல்ல உத்தியோகம், கடன் தீரும், வருமானங்கள் தீரும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அகத்திக்கீரையை நல்ல தேனில் தடவிட்டு பசுமாட்டுக்கு தானம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் 3 வாரம் பண்ணி பாருங்க. முதல்ல வீட்டில் பணம் தங்கும், வருமானம் சேரும். ஓகேயா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சங்கர் திருப்பூர்ல இருந்து. சங்கர், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம், வருடம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. என்னம்மா திருப்பூர் வாரமா? பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. 31/7/1984. சங்கருங்க என் பேரு. வெரி குட். எத்தனை மணிக்கு? 1:30 மணிக்கு பிறந்திருக்கிறேங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டுங்க. நைட்டா? ஆமாங்க. வெரி குட். எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கீங்க சார் சங்கர். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி. தெளிவாக தான் இருக்கீங்க. ஆனால் வாழ்க்கை தான் ஒரே பிரச்சனையாக இருக்கு இல்லை? ஆமாங்க சார். ஆமாங்க. கடந்த 2 வருஷமா நொந்து நூல் ஆயிட்டீங்க சார். என் ஜாதகம் பார்க்குறீங்களா? நான் ஏதாவது தப்பாக நாளாக பார்த்து சொல்லுங்கள் சார். இந்த கேள்வி கேட்கறதுக்குன்னே உட்காந்துருக்கீங்க. கரெக்டா? ஆமாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க சார். நீங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணதுக்காக உங்களை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கறதா இந்த நிகழ்ச்சி. சரிங்க சார். இப்ப உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பம். உடம்பு கொஞ்சம் பாருங்க சார். வயிறு, நரம்பு, அப்டோமன், அடி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கு முக்கால்வாசி தூக்கம் இல்லை சார். ஏதேதோ யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, எனக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்காது, அவமானப்பட்டுருமா, 4 பேர் எதிரில் இப்படி இருக்குமா, இப்படின்னு தான் உங்களுக்கு பயம். முதல்ல நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் வலம்புரி சங்குனால பால் அபிஷேகம், தண்ணீர் அபிஷேகம் திங்கக்கிழமை தோறும் ஒரு 11 வாரம் செய்யுங்க. அந்த தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்கள். அந்த ஆங்ஸைட்டி போகும். ஊர் விட்டு ஊர் போகிற மாதிரியோ, இடம் விட்டு இடம் மாறுற மாதிரியோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுங்க. எனி சேலரி, எனி போஸ்ட், முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. கரெக்டாக உங்களுக்கு அடுத்த வருஷம் பை ஜனவரியில் இதை விட நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் பட வேண்டியவங்க கண்ணில் படணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். அங்கேருந்து கிளம்புங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக திருவிடை மருதூர்ல இருந்து மருதவாணன் நினைஞ்சிருக்காங்க. மருதவாணன், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. என்னுடைய மகளுக்காக கேட்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார். அம்மா சொல்லுங்க சார். எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்தா இந்த மருதவாணன் என்கிட்ட பேசுவார். முதல்ல மருதவாணன் யார் தெரியுங்களா? யாரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார். நீங்களே பட்டினத்தாருங்க. அப்படியா? என்னையா கரெக்டா? ஐயா கரெக்டா? வணக்கம். மருதவாணனுக்கே நான் ஜோசியம் பார்க்குறேன், பட்டினத்தாருக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா நான் எவ்வளோ மகா புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதுவும் திருவிடை மருதூர் அந்த ஊர் பார்த்துருக்கீங்களா? ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே லிங்கம் தெரியும். லிங்கம் மகாலிங்கம், எந்த உலகத்திலும் இல்லாத மகாலிங்கம். அப்படிப்பட்ட அபூர்வ ஸ்தலத்தில் இருந்து பேசுகிறார்.
அந்த வாசப்படியிலேயே இருந்தவர் பட்டினத்தார். அந்த வாசப்படியில் இருந்து உஞ்சுபுருத்தி செஞ்சவர் காசி மகாராஜனாக பிறந்தார். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஒரு மனுஷன். சொல்லுங்க சார் மருதவாணன், யாருக்கு? என்னுடைய மகளுக்காக இருக்கிறேன் சார். கொடுங்க. மகள் லட்சுமி பிரியா. பரணி நட்சத்திரம், மேஷராசி. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. பரணி மேஷராசி. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணீங்க. பிறந்த தேதி வருஷம் மாதம் கொடுங்க. 5/3/87. பரணி நட்சத்திரம். இல்ல எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்க. அந்த பரணிலேயே இருக்கீங்க நீங்க. காலை 11 மணி. அவ்வளவுதான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது என்ன நட்சத்திரம் நான் சொல்றேன். பரணி நட்சத்திரம், மேஷ ராசி, ரிஷப லக்னம். இவ்வளவுதானே சொன்னீங்க. ஆனா உங்க மகளுக்கு முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ இருக்கு. கரெக்டா? ரெண்டு சமாச்சாரத்துக்காக இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, அவளது திருமண வாழ்க்கை. 2, அவளது உடல் ஆரோக்கியம் பாதிக்குது. சார் நல்ல பொண்ணு சார், தங்கமான பொண்ணு, அழகான பொண்ணு, ஆனால் இவளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே சார், ஏன் இந்த மாதிரி ஆயிருக்கு? இதான் உங்க கேள்வி. கரெக்டா? சார் நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? திருவிடை மருதூரா எங்க இருக்கீங்க? திருவிடைமுத்தூர்ல இருக்கேன். பொண்ணு வந்து காரைக்குடியில இருக்கேன். காரைக்குடியில இருக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம். திருநாகேஸ்வரம் அங்கேருந்து பக்கத்தில். அந்த திருநாகேஸ்வரத்தில் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வன்னி மரத்தில் வந்து ஒரு காப்பு கட்டுங்க. இந்த பெண்ணுக்கு நல்லபடியாக வாழ்க்கை அமையும். நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து பழனி சுந்தரவேல் நினைச்சிருக்காங்க. பழனி சுந்தரவேல், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். PS செந்தில்நாதன். 24/11/85. ஞாயிற்றுக்கிழமை 4:46 ஈவினிங். எந்த ஊர்ல? பிறந்தது வந்து தூத்துக்குடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இவரோட பேர் என்ன? PS செந்தில்நாதன். ஓகே. ஒரு நல்ல முகம் வந்து வட்டமான முகம், பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸம் லுக்காக இருப்பார். தெளிவானவர், அன்பானவர், பாசமானவர். மன சஞ்சலத்தோடு இருக்கார். 39 வயசு. சார் எனக்கு நல்லபடியாக உத்தியோகம் வந்துருமா, வருமானம் வந்துருமா, 4 பேர் கௌரவமாக இருப்பேனா? நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நான் கேட்டுக்கிறேன். இருந்தாலும் நல்லபடியாக வாழ்க்கை வந்துருமா சார்? இதுதான் இவரது கேள்வி. கரெக்டா? ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பார். இவர் பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. இவரது ஜாதகத்துக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு அந்த கடல் அலையில் குளிச்சுட்டு அந்த கடல் அலை அந்த ஈரம் கூட அப்படியே துடைக்காம நேராக போய் சண்முகரை வழிபட்டு, சண்முகருக்கு முடிஞ்சால் உங்களால் வஸ்திரம் வாங்கி கொடுங்க, பன்னீர் வாங்கி கொடுங்க. இது 2ம் பண்ணிங்கன்னா உத்தியோக உயர்வு, மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், திருமண வாழ்க்கை, மன சஞ்சலம் போகும். நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக தாம்பரத்துல இருந்து தேவி. தேவி, யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. தேவி சொல்லுங்க. இல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நான் பாலகிருஷ்ண ரெட்டி பேசுறேன். சொல்லுங்க. தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் தாம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். என் பையனுக்கு கேட்கணும் சார். சொல்லுங்க. என் பையன் பேரு கணேஷ் சார். என் பையன் பேரு கணேஷ். இந்த பாருங்க, டென்ஷன் ஆகாம பிறந்த தேதி 29/12/2000 சார். வெரி குட். 5:50க்கு பிறந்தாங்க சார். காலையிலயா? ஹலோ. ஓகே. இருந்தாலும் அவங்களுக்கு நான் பலன் சொல்லிடுறேன். திருவோண நட்சத்திரம், மகர ராசி. அவங்களுக்கு 2 சமாச்சாரம் தான். அதனால தான் அவங்க பாவம் ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்காங்க. ஒன்று ஜாபு, இன்னொன்று திருமண வாழ்க்கையை எப்படி அமையும் அப்படிங்கிறது கேள்வி. அதுலேயும் கடந்த 9 வருஷமாக அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டான். அதனாலேயே அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. இருந்தாலும் 18 சித்தர்கள் அங்கே பக்கத்தில் இருக்காங்க. 18 சித்தர்களுக்கும் பால்கோவா படைச்சு பன்னீர்னால் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி இவனையும் கூட்டும் போய் அந்த பன்னீரை வந்து முகத்தில் தெளிச்சிங்கன்னா அந்த ஆங்ஸைட்டி போகும், மனோகிலி மனோபயம் போகும், நல்ல உத்தியோகம் அமையும், திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும்,
ஆனால் திருமண வாழ்க்கைக்கு இன்னும் 3 வருஷம் இருக்குது. ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவருக்கு காரியம் சித்திக்கும். அனுப்பி வைங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக திண்டுக்கல்ல இருந்து ஹேமச்சந்திரன் நினைச்சிருக்காங்க. ஹேமச்சந்திரன், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம், மாதம் கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. 20/4/2002 சனிக்கிழமை இரவு 9:45. எப்படி எவ்வளோ வேகமாக இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பண்ண நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். பூச நட்சத்திரம், கடகராசி. கரெக்டாமா? கரெக்டுங்க. உடல் ஆரோக்கியம் கவனிக்கணும். சோம்பேறித்தனம் போகணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் போகணும். இவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போச்சு. புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வேலை மேற்கொண்டும் படிக்கலாம். அற்புதமான வாழ்க்கை வரும். ஆனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். இவங்களுக்கு என்ன உடம்புக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்ன பேர்? கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுக்கும். இவர் பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் திணறுவதும் இவரது மைனஸ் பாயிண்ட். சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லா இருக்கும். மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு எதிர்வரும் சித்திரை மாதம் ஒரு அற்புதமான மாதம். கேழ்வரகு வாங்கி கொடுங்க. கஞ்சி செஞ்சு எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. அதை மாரியம்மன் கோவில்லையே கேட்டாங்கன்னா கூட தானியமாக கொடுங்க. இவருக்கு முதல்ல உத்தியோகம், ஆரோக்கியம் அத்தனையும் வரும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். மாரியம்மன் கோவில் நீங்க சொன்னோடனே நம்மளோட அடுத்த காலர் மாரியம்மாள் வந்திருக்காங்க சிதம்பரத்துல இருந்து. மாரியம்மாள், யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. என் பையனுக்கோசரம் சார். என் பையன் பேர் கார்த்திகேயன். 7/6/1996 வெள்ளிக்கிழமை இரவு 11:55 சார். 11:55. ரொம்ப எங்கம்மா இருக்க? சிதம்பரத்துலையா? சிதம்பரத்துல தில்லைக்காளி அம்மன் கோயிலுக்கு எய்த்தாப்புல இருக்கேன் சார். நாராயணா. எங்கள் குலதெய்வமே அதுதான். என் வாயில் முதல்ல வர்றதே தில்லைக்காளி தான் சொல்லுவேன். எனக்கு எங்கள் அம்மாவே வந்து மாரியம்மனுக்கு நான் கஞ்சி ஊற்றுன்னு சொன்ன உடனே என் தாயே வந்து எதிரில் இருக்கிற மாதிரி நினைக்கிது. எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான காலராக இருக்கீங்க நீங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எதிர்காலமும் எப்படி அமையும்? கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உண்டு. திருமண வாழ்க்கை பாதிக்கும். ஆனால் எதிரிலேயே உங்களுக்கு தில்லைக்காளி நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த பெண்ணுக்கு இந்த சதய நட்சத்திரம் வரும்போது அங்க போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு கிழக்கு புறமாக பெண் இருப்பாள். அசல தான் அமையும், சொந்தத்தில் அமையாது. கரெக்டாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள வரும். ஜாதகம் வரும். கொண்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக திருப்பூர்ல இருந்து நித்யா அணைஞ்சிருக்காங்க. நித்யா, யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்காகங்க மேம். கொடுங்க. பொண்ணு பேரு ஷன்விகாங்க சார். February 6 பர்த்டே 2020. எத்தனை மணிக்கு மேம்? காலையில 10:59க்குங்க சார். வியாழக்கிழமையா? ஆமாங்க சார், வியாழக்கிழமை. என்ன பேர் வச்சிருக்கம்மா? ஷன்விகாங்க சார். ஷன்விகா? எஸ் சார். தன்விகாவா ஷன்விகாவா? ஷன்விகா. SANVIKA. திருவாதிரை நட்சத்திரம், மேஷ லக்னம். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டால. 5 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே நெத்தில 2-3 வாட்டி அடிபட்டுடுச்சு. நெத்திலேயே அடிபட்டு இருக்கோம். சும்மாவே இருக்க மாட்டா. ஆமா, டைமிங் கொடுத்ததுக்கு. ஆனா வந்து மிதுன ராசி திருவாதிரைன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா இவ ஜாதகத்துலமா அவங்க வீட்டுக்காரர் உங்களை திட்டிகிட்டே இருப்பாரு. என்னன்னா, அவளை பார்க்கவே மாட்டேங்கிறியே, அவள் எப்போ பார்த்தாலும் தலையில் அடிபட்டுக்கிட்டே இருக்க. அதை ஏங்க கேட்குறீங்க? நான் இப்போ தாங்க இப்படி திரும்பினேன், அதுக்குள்ளே தலையில் இடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளவு ஆக்டிவ். நான் இன்றைக்கே சொல்லிடுறேம்மா, டாக்டர் ஷன்விகா மெடிசன் படிப்பா. அற்புதமான ஜாதகம், மிக தெளிவான பெண்ணு, நல்ல பெண்ணு. இவள் தவழவும் நடக்கவும் ஓடவும் ஆரம்பிக்கும் போது சொந்த வீடு, வாகனங்கள், உங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல உத்தியோகம், உங்களுக்குள்ள நல்ல ஒத்துமை, இது எல்லாம் அமையும். வேற என்னம்மா கேட்கணும் சொல்லுமா? சார், அவ கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கா, நல்லா படிப்பாளா? சரி செஞ்சு there is no term in English hyper active. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஸ்கூல்ல சேர்க்காதீங்க. அம்மா, இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு கேள்விதான். இன்னைக்கு நாம வளர்க்குற குழந்தைங்க தாய் தகப்பனோட மட்டும்தான் வளருது. ஆனா நாங்கள்லாம் வளரும்போது சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சா, எதிர் வீடு, பக்கத்து வீடு, இத்தனை பேர் சேர்ந்து தூக்குனாங்க, வளர்த்தாங்க. ரெண்டாவது, நீங்களும் சரி, உங்கள் வீட்டுக்காரரும் சரி,
வேலையிலேருந்து வந்த உடனே டயர்டாக இருக்குது, அவங்களோட விளையாட முடியல. நீங்கள் வீட்லையா இதை தொடாத அதை தொடாத, அது வந்து நெட்டு, இது வந்து லேப்டாப்பு, இது வந்து செல்லு, ஏம்மா ஜெயில் வாழ்க்கையாக இருக்குது, எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, இதை சொல்லுங்கள் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாம்மா. அந்த மாதிரி பேர்லாம் சொல்லாதீங்கம்மா. முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய நேரம் விளையாடுங்க, நிறைய நேரம் பேசுங்க. இப்படி ஒரு தவம் பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு நீ புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஏன்னா இந்த ஜாதகத்தில் இந்த குழந்தைக்கு மிதுன ராசி, மிதுன ராசியில் பிறந்த குழந்தை, அதுவும் இவருடைய ஜாதகத்தில் மெடிசன் படிப்பா. பூர்வீகத்திலம்மா உங்கள் மாமனார் வீட்டில் யாரோ நிறைய தானம் பண்ணியிருக்காங்க ஒரு சிவன் கோவிலுக்கு. அந்த கோவிலுக்கு இந்த பிள்ளைய கூட்டு போ, நீ சொன்ன அந்த சூப்பர் ஆக்டிவ்லாம் அடங்கிடும். நான் நிறைய பேருக்கு பார்க்கணும், அதால் என்னால் நிறைய சொல்ல முடியல. நான் சொன்னதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோ. நல்ல குழந்தை பேத்திருக்க, சூப்பர் ஆக்டிவ் கிடையாது. வாழ்க்கை வளமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக தஞ்சாவூர்ல இருந்து பரணீஸ்வரன் இணைஞ்சிருக்காங்க. பரணீஸ்வரன், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. சார் வணக்கம் சார், தஞ்சாவூர் பரணீஸ்வரன். 1977 6/7/1977 புதன்கிழமை மதியானம் பகல் 12:45 சார். சூப்பர். உங்க பேர் என்ன? தரணீஸ்வரன். வெரி குட். புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, 47 வயசு, 8 மாதம். வருமானங்கள் பாதிக்குதே சார். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் ஆனால், அதுவும் உங்களுக்கு இப்போ வந்து 7.5 பீரியடு பாத சனி, இடமாற்றம் வந்தே தீரும். அதிக சம்பளம். என்ன பண்ணுறீங்க சார்? சார் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் சார், ஒன்றும் வருமானம். ஆமாம் சார். வெளியே ஏதாவது ஒரு வேலை பாருங்கள், ஊர் விட்டு ஊர் போங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேலைக்கு போங்க, பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போங்க. கீழ்பெரும்பள்ளம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசாந்தியும் மன நிம்மதியும் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பசுமாட்டுக்கு பச்சை பயிர் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா வேக வச்சு அதை வந்து மாட்டுக்கு கொடுங்க. அந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை கொடுங்க. அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன், ஆல் த பெஸ்ட். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ லாஸ்ட்டாக ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படி இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி பேர் வைக்கணும்? நம்ம அவங்களோட ஜாதகத்தை பார்த்து தான் வைக்கணுமா, இல்லை நார்மலாக நமக்கு பிடிச்ச பேர் அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சுக்கலாமா? எனக்கு இப்போ ப்ரோக்ராம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ எல்லாருமே பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இஷு, புஷு, குஷு, இப்படி தான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு ப்ரொனாலஜி. உங்கள் பேர் என்னம்மா? பிரியவதனா சார். இதனுடைய அர்த்தம் தெரியுங்களா? கரெக்டாக நான் யாரை பற்றி பேசுகிற உரிமையோ தகுதியோ எனக்கு இல்லை. இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் ப்ரூஃப் பண்ணோங்கிறதுனால அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாரோட ப்ரோக்ராம் பண்ணோம், எப்படி பண்ணோம், எப்படி இந்த நிகழ்ச்சி வரும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பிரியவதனா அப்படின்னா ரொம்ப அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவளான அழகானவள் அப்படின்னு உங்கள் வீட்டில் பேர் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் ஒவ்வொரு முறையும் உங்களை பிரியவதனான்னு கூப்பிடும்போது உங்களுடைய அழகு கூடுகிறது, அறிவு கூடுகிறது, ஞானம் கூடுகிறது, புத்தி கூடுகிறது. இதை நெகட்டிவாக பிரயோகம் பண்ணால் எல்லாம் நெகட்டிவாக போயிடும். அப்போது உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். நான் எப்பவுமே நெகட்டிவ் பேச மாட்டேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பேரையும் பாசிட்டிவாக சொல்லணும். நீங்கள் வாழணும், வளரணும், நல்லா வரணும், இந்த பேரும் புகழும். அதுக்காகத்தான் தாத்தா பேர் கொண்டு வந்தாங்க. தாத்தாவை போல வாழ வேண்டும், பாட்டியை போல மங்களமாக இருக்க வேண்டும், அப்பாவை போல வாழணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இஷு, புஷு, குஷு. சார் 2 வார்த்தையில் எனக்கு பேர் வைங்க சார். 2 வார்த்தையில். அப்படியே நீங்கள் பேர் முழுசாக வச்சிங்கன்னு வச்சிங்களேன், ராமகிருஷ்ணன்னு பேர் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவங்க கூப்பிட்றது ராம்கி. இப்படிலாம் பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பேர் மாறும்போதும் அவங்களுடைய வாழ்க்கையை மாறுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் நம்ம கவனிக்கணும். எம்எஸ் சுப்புலக்ஷ்மி இயற்பெயர் வந்து வேற, அமிதாப் பச்சனுக்கு இயற்பெயர் வேற, ஒவ்வொருத்தருக்கும் இயற்பெயர் வேற. இந்த ப்ரோக்ராம் அப்போ நம்ம வேற மாதிரி போயிடும். ஆகவே அந்த இயற்பெயரெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தர் சொல்லி ப்ரொனாலஜி, நேமியாலஜி, நான் எப்படி அதை பிரயோகம் பண்ணணும், இது ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தை நான் பிரயோகம் பண்ணும்போது அந்த வாழ்க்கை மிக பிரயோகமாக பிரமாதமாக வருகிறது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே சார்.
அடுத்ததாக நம்மோட காலர் இணைஞ்சிருக்காங்க சென்னையில இருந்து ஈஸ்வரி. ஈஸ்வரி, யாருக்கா கேட்க போறீங்க? உங்களோட பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. எனது மகனுக்காக கேட்கணும். பிரதீப் பேரு. சொல்லுங்க. 18th August 1985 9:18 PM ஞாயிற்றுக்கிழமை. இவங்க பேரு ஈஸ்வரி இல்ல? பாருங்க, இருங்கம்மா ஒரு நிமிஷம். நீங்க அப்படியே இந்த நிகழ்ச்சி கூட நீங்க கூட ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. இந்த இவர் உங்க மகன் ஜாதகமா? ஆமா. கண்ணாடி போட்டாருங்களா? ஆமா, போட்டுச்சு. ஆமா. இவருடைய ஜாதகத்துல பாருங்க, அவங்க அம்மா வந்து ஈஸ்வரி. இந்த ஈஸ்வரிங்கிறது பார்வதியினுடைய பேரு. இவன் பார்வதி புத்திரனாக இங்க வந்து நிக்கிறான். இது தாய் தகப்பனை வச்சு பார்க்கணும். இவங்க வீட்டுல யாரோ ஒரு பெண் அகால மரணம். கேட்டு பாருங்க. தெரிஞ்சு இல்லையே எனக்கு. உங்க வீட்டுக்காரர் சம்பந்தப்பட்டவங்க யாரோ ஒரு பெண் அகால மரணம். 2 சமாச்சாரத்துக்காக நீங்க என்ன ஃபோன் பண்ணிருக்கீங்க. 1 திருமண வாழ்க்கை, 2வது செய்யும் தொழில். குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் செஞ்சா அந்த இறந்து போன ஆத்மாவுக்கு சாந்தி ஏற்படும், நல்ல வாழ்க்கை வரும். சிவன் கோவிலுக்கு நீங்க இவனை எத்தனை முறை கூட்டிட்டு போய் தீபம் வாங்கி தரீங்களோ, நல்லெண்ணெய் வாங்கி தரீங்களோ, வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து ரத்னம் இணைஞ்சிருக்காங்க. ரத்னம், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எங்க அக்கா பையனுக்காக கேட்கிறேன். 7/5/1988 விடிய காலம் 4:30 மணிக்குங்க சார். அதாவது சனிக்கிழமை காலையில கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே. எப்படி சமாளிக்கிறீங்க இவனை? அதான் சார், எப்படி சார் கல்யாணம் எப்போ வரும் அப்படிங்கிறது. முதல்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறானா? சார் பார்க்கிறோம். அவனை கேட்டீங்களா? நீங்க ஜோசியரை கேட்டீங்க, அவனை கேட்டீங்களா? நம்ம பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்டீங்களா? கேட்டோம் சார். நாங்க கேட்டேன் சார். அவங்க என்ன சொல்றாங்க தெரியல. அக்கா பையன் கேட்கலாம். முதல்ல நீங்க ஜோசியரை கேட்கறத விட அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. முதல்ல அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாராங்கிறத எனக்கு அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அதில் ஒரு சின்ன முடிச்சு இருக்குது. அந்த முடிச்சு அவுத்தா தான் இவர் கல்யாணம் ஆகும். ஆகவே கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக கந்தசாமி கடம்பூர்ல இருந்து இணைஞ்சிருக்காங்க. கந்தசாமி, யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி நேரம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. மகனுக்காக கேட்க போறேங்க. அருள்முருகன் பேரு. 8/9/95 காலை 11 மணி. பேர் என்னங்க? அருள்முருகன். பார்த்தீங்களா? 8/9/95 பேர் பார்த்தீங்களா? அருள்முருகன். சூப்பர். அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோல், தெளிவாக பேசுவான், கௌரவமாக நடந்துக்குவான். சின்ன வயசில் இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் படாத பாடுபடுத்திட்டான். ஆனால் இப்போ இவனுக்கு 2 கேள்விக்காக நீங்கள் நிற்கிறீங்க. 1 திருமண வாழ்க்கை, 2 இவனது வேலை. கரெக்டா? கரெக்ட். இவனுடைய ஜாதகத்தில் இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே கெட்டி மேளம் கொட்டியே தீரும். உங்கள் வீட்டுக்கு வடக்கு புறமாக பெண் இருப்பாள். அசலில் தான் அமையும். லேட் அமைஞ்சாலும் நல்ல படித்த வருமானம் உள்ள பெண் கிடைக்கும். இவன் செய்ய வேண்டியதெல்லாம் ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு சொர்ண தீபம்னா பசும் சாணத்தில் தீபம் போடணும். அந்த தீபம் போட்டு வந்தானா இவனுக்கு 3 ஜாதகம் வரும். அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மதுரையில இருந்து கௌரி சங்கர் இணைஞ்சிருக்காங்க. கௌரி சங்கர், யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி நேரம் கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க. 16/11/63. 16/11/1963. எத்தனை மணிக்கு? சனிக்கிழமை 11:35 வந்திருக்கேன் இரவு. சார், மதுரையில் எங்க இருக்கீங்க? மதுரையில வண்டியூர் பக்கம் இருக்கேன் சார். வெரி குட். அனுஷ நட்சத்திரம், விருச்சக ராசி. இது யார் ஜாதகம்? உங்களுதா? என்னுடைய தான் சார். சரி. உடம்பு படுத்துமே சார். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தம், ரொம்ப அஃபெக்ஷனான ஆள். அடுத்தவங்க மேலே ரொம்ப உயிரே வச்சிருப்பார். ஆனால் எல்லாரும் இவர் செஞ்சுட்டு கடைசியில் கெட்ட பேர் தான் வாங்குவார். ஆமாம். ஆமாம். இவருக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, அப்போ கூட இவர் திருத்த மாட்டார். குழந்தை ஆனந்தா சுவாமின்னு ஒரு ஜீவ சமாதி இருக்கு, தெரியுமா? தெரியும் சார். கரெக்ட். சூப்பர். அட்டகாசம். அந்த கோவிலுக்கு போயிட்டு புளி ஓரை, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ செய்ய முடியுமோ செஞ்சு எடுத்துட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் தானம் பண்ணுங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், மன சஞ்சலம், மன குழப்பம். எனக்கு ஒண்ணுமே இல்லை சார், நான் நல்லா இருக்கேன், ஆனா ஒரு குழப்பம், இரவுல தூக்கம் இல்லை. இந்த குழந்தை ஆனந்தா சுவாமி
பீடத்தில் போயிட்டு இந்த புளியோரையை வந்து தானம் பண்ணுங்க, அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக ஜோதி பாளையங்கோட்டையிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. ஜோதி, யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, நேரம், மாதம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. 12/6/88. எத்தனை மணிக்குமா? 11:58 நைட்டு. யாரு பையன் பேரு? கார்த்திகேயன். கார்த்திகேயன். அடேங்கப்பா. எப்படி இவனை சமாளிக்கிறீங்கன்னே தெரியலையே. முன்ன போனால் கடிப்பான், பின்ன போனால் ஒதிப்பான். வெளியெல்லாம் இவனுக்கு நல்ல பேர், வீட்டில் மாத்திரம் சொல்கிறத கேட்க மாட்டான். வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ ஸ்போர்ட்ஸ்லேயோ மிகப்பெரிய ஆள். இவனுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் ஐஸ்வர்யேஸ்வரர். உலகத்திலேயே லக்ஷ்மிக்கு அளந்து கொடுத்தது ஐஸ்வர்யேஸ்வரர். அவர் காந்திமதி திருக்கோவிலில் இருக்கார். அந்த கோவிலில் யாருமே போய் பார்க்க மாட்டாங்க. இவங்க வெள்ளிக்கிழமையில் போயிட்டு அந்த கோவிலில் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு சோழியினால் அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இவனுக்கு வந்து நல்ல துணியாக ஒரு தொழிலும் வருமானமும் மன நிம்மதியும் திருமண வாழ்க்கையும் அத்தனையும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னம்மா? ஒரு குழந்தை பிறந்து எத்தனை நாள்ல பேர் வைக்கணும்? பொதுவாகவே இதில் வந்து ஜோதிடர்கள் வந்து 11 நாள் சொல்லுவாங்க, 30 நாளுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. உங்கள் குல வழக்கப்படி எப்படின்னு நம்ம பார்க்கணும். உங்கள் குல வழக்கப்படி இந்த குடும்பத்தில் இப்படியெல்லாம் நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பேர் வைக்கும்போது பெரியவங்களோட பேர் வைக்கிறது நல்லது. ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறது தான் நல்லது. 2 பேர் 3 பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதில்லை. ரெட்டையாக பேர் வைக்கிறது நல்லதில்லை. ஒரு பேருக்கு வந்து நியூமராலஜியும் கணக்கில் எடுக்கணும். அது உங்கள் ஜாதகத்துக்கு சரியாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். சார், இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவிலையும் லண்டன்லேயும் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட்ஸில் இருந்தோம், லண்டனில் இருந்தோம், வெளிநாட்டில் இருந்தோம், ஹாஸ்பிட்டலில் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே நியூமராலஜியில் பேர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த நேமில் வந்து சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வரோம். இப்போ எல்லாருமே ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாமே ரொம்ப சின்ன பேராக இருக்கணுன்றாங்க. பாஸ்போர்ட்டில் வந்து அப்பா பேர், ஊர் பேர், சர் நேமு அப்படின்னு அவங்களுக்கு அந்த பேர் வந்து என்னுடைய எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பேர் சொல்கிறீங்களேன். பவ்யான்னு ஒரு குழந்தைக்கு பேர் வச்சேன். இன்ன வரைக்கும் அந்த குழந்தை வந்து வெளிநாட்டில் தான் இருக்குது. ஒவ்வொரு பாஸ்போர்ட்லேயும் அவளை பார்த்துட்டு கேட்கும்போது பாவியா பாவியா இப்படி தான் கேட்குறாங்களே ஒழிய பவ்யான்னு கூப்பிடவே மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவ்யமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நான் அந்த குழந்தைக்கு பேர் வச்சேன். ஆனால் அவளை ப்ரொனன்சியேஷன் கூப்பிட்றது பாவ்யா அப்படின்னு கேட்குறதுனால அவள் அதே மாதிரி வைப்ரண்ட்டாக இருக்கா. அதனால் அந்த பேரை வந்து லலித் பவ்யா அப்படின்னு மாற்றினோடனே அழகும் பணிவும் உடையவளாக மாறிட்டா. அதுக்காக அந்த பேர் வந்து வைப்ரண்ட். அந்த நியூமராலஜி, நேமியாலஜி, ப்ரொனாலஜி இதை சேர்த்து வைக்கணும். ஓகே சார், நிறைய கேள்விகளுக்கு உங்களோட சிறப்பான பதில்களை தந்தீங்க. ரொம்ப நன்றி சார். என் அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அடுத்த வாரம் தயவு செஞ்சு பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரத்தோட ரெடியாக இருங்க. நிறைய விஷயம் நம்ம அடுத்த வாரம் பேச போகிறோம். அதுவும் எதிர்வரும் தமிழ் வருட பிறப்பு பற்றி நிறைய ரகசியங்கள் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் எப்படியெல்லாம் கொண்டாடணும், இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஆங்கில வருட பிறப்புக்கும் தமிழ் வருட பிறப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆங்கில வருட பிறப்புக்கு கோயிலுக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம், ட்ராமாவுக்கு போவோம். ஆனால் தமிழ் வருட பிறப்புக்கு கோவிலுக்கு போவோம், வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம், வீட்டில் செஞ்சதை சாப்பிடுவோம், வீட்டோடு இருப்போம். இந்த ரெண்டுத்துக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஜாதக ரீதியான வித்தியாசங்கள் என்ன, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அடுத்த வாரம் நிறைய பேசுவோம். உங்கள் ஜாதகத்தோடு இருங்க. உங்கள் ஜாதகத்துக்கு தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குது? உலகத்திலேயே மொழிக்கு வருட பிறப்பு சொன்னது தமிழன் மட்டும்தான், தமிழ் வருட பிறப்பு தான் அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.